ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸை பற்றி ஃப்ரீ பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் அப்புறம் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரீ கிளாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ தான் டைலரிங் பழகுறாங்க, இனிமேல் தான் வந்து டைலரிங் கற்றுக்க போகிறாங்க, ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்காக தான் இந்த கோர்ஸை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து 1 by 1 வந்துட்டு நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே தனியாக கொடுக்குறேன். அப்படியே ஃப்ரீ பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸுக்கான சிலபஸ் என்னென்னன்றதையும் நான் 1 by 1 சொல்கிறேன். மொத்தம் இதில் வந்துட்டு 8லேருந்து ஒரு 10 கிளாஸஸ் வரும். அண்ட் பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸோட சிலபஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் வந்துட்டு கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துட்டு கற்றுக்க போகிறீங்க, ப்ளவுஸை வந்துட்டு இனிமேல் தான் வந்துட்டு கற்றுக்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்காகவும் அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் கற்றுக்கிட்ருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கிளாஸஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவை யாருக்காக வந்து ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பிகினர்ஸுக்காக, முழுக்க இனிமேல் தான் வந்து ப்ளவுஸ் பழகுறாங்க, இனிமேல் தான் ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கோர்ஸையுமே நான் வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் டைலரிங் கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு உங்ககிட்ட எந்த ஒரு பொருள் இருக்குது இல்லை அப்படின்னாலும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் உங்ககிட்ட முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கணும். அது என்னென்னா இந்த ஒரு டைலரிங் மிஷின் தான். டைலரிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு லேர்னிங்குமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியாது. இந்த ஒரு டைலரிங் மிஷினும் ஒரு நல்ல சிசரும் இருந்துட்டு, இந்த 2 பொருள் இருந்துட்டாலே உங்ககிட்ட நீங்கள் அழகாக டைலரிங்கை கற்று முடிக்கலாம். ஆனால் மிஷின் இல்லாமல் மட்டும் உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு டைலரிங் கற்றுக்க போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஷின் இல்லைன்னா வாங்க ட்ரை பண்ணுங்கள். வாங்கிட்டு உங்ககிட்ட ஓனாக வந்து மிஷின் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேர்னிங்காக ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிங்க டைலரிங்கில். இதுதான் நான் என்னோடய சஜஷனாக சொல்லுவேன். ஏன்னா மிஷின் இல்லாமல் நம்ம வந்துட்டு டைலரிங் கற்றுக்கிட்டு நோ யூஸ். அது டெய்லி நம்ம வந்து அந்த மிஷினை வந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது ஞாபகமும் இருக்கும், நமக்கு பழகிக்கிட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு இதிலேருந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதாகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே இதுலேருந்து மிஷின் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். அதனால் நான் அதையுமே நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஓகே மிஷின் இருக்கணும், மிஷின் இருந்தால் தான் முடியும், டைலரிங் கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ்க்காக கற்றுக்குறீங்கன்றதை பாருங்கள். வீட்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதுமா, இல்லை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் மிஷின் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல கற்றுக்கிறதுக்காக ஒரு மிஷின் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிக் மிஷினே வாங்கிக்கலாம், டொமஸ்டிக் மிஷினை வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம வந்து ஒரு நல்ல பேசிக் மிஷின் வேணும்னா 6000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு மிஷினே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னுமே நீங்கள் வந்து கம்மியாக அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு செகண்ட்ஸ்லேயுமே கிடைக்குது. செகண்ட்ஸ்லேயுமே நமக்கு 3000லேருந்தே அவைலபிள் இருக்குது. உங்களுடைய சரௌண்டிங்கில் எங்கேயாவது விசாரித்து பார்த்து நீங்கள் மிஷினை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இல்லை நான் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணுவேன், என்னால் கொஞ்சம் பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாகர், சிங்கர், மெரிட், உஷா அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. மோட்டார் ஃபிட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி மிஷினும் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. நீங்கள் விசாரித்து பார்த்து உங்களுக்கு எப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மிஷின்ஸ் அமைதியோ அந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்து நல்ல பிராண்ட்ஸ் தான், ஆப்ஷன்ஸ் தான் வந்து எச்சு கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸ்பீடாக தைக்கலாம், ஸ்லோவாக தைக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்.
இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரே வாட்டியாக நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷின் அந்த மாதிரி டைப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக், ஜின், ஜூக்கி அந்த மாதிரி மிஷின்ஸும் மார்க்கெட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரைஸஸுமே பார்த்திங்கன்னா 25,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கிற மிஷின்ஸாக பார்த்துட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. மற்றபடி மிஷின் இருக்கணும் உங்ககிட்ட. மிஷின் இல்லைன்னா நம்ம வந்து கற்றுக்க முடியாது. மிஷின் கண்டிப்பாக வேணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிலபஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸோட சிலபஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ், அதாவது இதுவே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸாக எடுத்துப்போம். இந்த வீடியோவே வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேசிக் கோர்ஸ் பற்றி, பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸ் பற்றி நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ளவுஸ் கோர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கான வந்து டூல்ஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூல்ஸ்ன்னொடனே அதில் எல்லாமே வந்துடும். நான் அதை பற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சில வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் தான் இருக்குது. அந்த டூல்ஸு வந்துட்டு நமக்கு எசென்ஷியல்ஸ், ரொம்பவே மஸ்ட்டு. அது என்னென்னன்றது நான் வந்து காட்டுறேன் இப்போது. இப்போ நான் 1 by 1 ஒரு திங்ஸுமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் மினிமலான திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் இருந்தாலே உங்களால் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னென்ன டூல்ஸுன்றது ஒரு சின்னதாக இருக்கிறத நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நோட் புக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அளவெடுத்து எழுதிப்போம். இல்லை வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறோன்னா கூட நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுப்போம். எழுதி வைக்கிறதுக்காக ஒரு ஷீட் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நோட் புக் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. இது என்னோடய மெஷர்மெண்ட் நோட் புக். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு நோட் புக்கில் தான் நான் மெஷர்மெண்ட்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நோட் புக் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம எதுவும் மறக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்னென்ன கட்டிங் எந்தெந்த மாதிரி அப்படின்றது ஃபார்முலாஸ்லாம் மறக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் புக் வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த நோட் புக்கு தேவைப்படும். இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுக்கிறோம், அது மேலே நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவைப்படுறது மெஷரிங் டேப், இன்ச் டேப். இந்த இன்ச் டேப் தான். இந்த இன்ச் டேப் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. லோக்கல் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே டைலரிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற அந்த கடையிலேயே நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு டேப் வேணும். அந்த டேப் வச்சு மெஷர் பண்ண உடனே அதை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ் வேணும். டீஸ் மார்க்கர். இந்த மார்க்கர் பேர் டீஸ். ஏன்னா நம்ம வந்து இன்ச் டேப் வேணும்னு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு டீஸ் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேண்டமாக வந்துட்டு மார்க் பண்ணிட முடியாது. ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு லைன் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாகவும் ஸ்கேல்ஸ் கிடைக்கிது. நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணோம், இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை. நார்மலாக நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாலுமே பெட்ரு தான், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாபின் கேஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மிஷின் வாங்கும்போது நம்ம மிஷின் கூடவே இந்த பாபின் கேஸுன்றது வந்துடும். இந்த பாபின் வந்து நம்ம வந்து கடையில் வாங்கிக்கணும். அதே மெட்டீரியல் விற்கக்கூடிய டைலரிங் ஷாப்லேயே நமக்கு கிடைக்கும். டைலரிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற அந்த ஷாப்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 1லேருந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நூல்கள் அறுந்து போனாலோ இல்லை லூப் வந்தாலோ நம்ம வந்துட்டு சரி பண்ண தெரியாதப்போ வேறு ஒரு பாபின் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாபின் இப்படி இன்செர்ட் பண்ணி நம்ம மிஷினுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பாபின் கேஸு, அப்புறம் 2 பாபினும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டர் இந்த கட்டர் பார்த்திங்கன்னா நம்ம நூல் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கணும். ஏன்னா எனி டைம் நம்ம சிசரே எடுத்துகிட்டு இருக்க முடியாது. கட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம சிசர் எடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சிசர் நான் ஏன் காட்டியிருக்கேன்னா, இது வந்து பேசிக் சிசர் தான். இதை வச்சு நம்ம கிளாத்தும் கட் பண்ண முடியும். நான் ப்ரொஃபஷ்னலாக சிசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த சிசர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சிசரே உங்களுக்கு போதுமானது. இல்லை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாகவே ஒரு சிசர் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துங்க. 8 இன்ச், 9 இன்ச், 10 இன்ச், 11 இன்ச் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி சிசர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இது ஏன் ஃபஸ்ட்டு எடுத்து காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெயிட்லெஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போ தான் பழகுறீங்கன்னும் போது இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சிசரை வந்து காட்டினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல். இது என்ன மாதிரி டூல் பார்த்தீங்கன்னா, பாபின் கேஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் நூல் சுற்றுற ஒரு டூல் வந்து இது. இப்படி இன்செர்ட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்துட்டு இந்த பக்கம் வீல் இருக்குது இல்லைங்களா, மிஷினோட வீலில் இந்த டூலை வந்துட்டு நம்ம வந்து இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணோம்னா இது வந்து இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது நம்ம இந்த பக்கமாக வந்துட்டு நூல் சுற்றிக்கலாம். இந்த பக்கம் இப்படி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம இப்படி நூல் பிடிச்சி கொடுத்துட்டே இருந்தோம்னா இது பாட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி நம்ம வந்துட்டு இந்த நூல் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க முடியும். இந்த டூல் பார்த்திங்கன்னா ரொம்பவே மஸ்ட்டு. ஏன்னா இதுதான் வந்துட்டு நூல் சுற்றுற டூலு. இது இல்லைன்னா நம்மளால் நூல் சுற்ற முடியாது. இல்லைன்னா இந்த மாதிரி நீடில் வச்சு நம்ம சுற்றலாம். ஆனால் பேசிக்காக அந்த பிகினர் நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னும் போது இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஊசி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம், ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது அந்த மார்க்கர் அடிப்பக்கத்தில் நம்ம 4 மடித்து தான் கிளாத் போட்டு மார்க் பண்ணுவோம். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அடிப்பக்கமாக இருந்திருக்காது. அப்போ இந்த நீடல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த நீடல் மார்க் பின்பக்கமாக தெரியும். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம வந்து பின்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஹூக் ஸ்டிச் பண்ணுறோம், ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஹூக் ஸ்டிச் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே நம்ம ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கும் இந்த கனமான ஊசி வந்துட்டு தேவைப்படும். அதுக்காக தான் நம்ம இந்த ஊசியை யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதாங்க. இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது. நான் எத்தனை திங்ஸ் இருக்குது சொல்லியிருக்கேன்னா, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளஸ் இந்த நோட் புக் ஒரு விதம் 10 பொருள்னே வச்சுக்கோங்களேன். இவ்வளோதான். இவ்வளோ சின்ன சின்ன திங்ஸ்லேயே நம்ம வந்துட்டு டைலரிங் கற்றுக்கிட்டு முடிக்க முடியும். அப்படின்னு டைலரிங் கற்றுக்க டூல்ஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். இப்போது பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸோட கிளாஸ் 2ல் வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பேசிக் ப்ளவுஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பார்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் தி ப்ளவுஸ் அப்படின்னா பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ ட்ராயிங், பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸோட டெமோ ட்ராயிங். அதாவது இப்போ நீங்கள் பிகினராக இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்காக டெமோ. இப்போ கிளாத்தில் டைரெக்டாக மார்க் பண்ணுறதை விட ஒரு சார்ட் பேப்பரில் ஒரு டெமோ மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வரும். நெக்ஸ்ட்டு 3rd கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், ப்ளவுஸில் எப்படி டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தோட ரிக்குவயர்மெண்ட், எந்த அளவுக்கு எத்தனை சென்டிமீட்டர் எத்தனை மீட்டரில் நமக்கு கிளாத் வேணுன்ற கிளாத் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டெக்னிக், கிளாத் வந்து எந்த மாதிரி மடிப்பில் மடித்து போடுறதுக்கும் நம்ம 2-3 விதத்தில் நம்ம வந்து ப்ளவுஸு கட் பண்ணணும்னா நம்ம மடித்து போடலாம். அந்த மாதிரி ஃபோல்டிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 4 பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். கிளாஸ் 5ல் ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். கிளாஸ் 6ல் வந்துட்டு பட்டி பார்ட்டோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். கிளாஸ் 7ல் வந்து ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணுறோம், மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். கிளாஸ் 8ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டாக
ஒரு ஒரு பார்ட்டாக எப்படி வந்து ஃபினிஷிங் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா, மடித்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டாக வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். 9th கிளாஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறோன்றதை 9th கிளாஸில் பார்க்க போகிறோம். 10th கிளாஸில் வந்துட்டு ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஐ எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சிங்கிள் ப்ளவுஸுக்கு இப்படி 10 கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக கற்றுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இனிமேல் தான் வந்துட்டு பழகுறீங்கன்னா கூட அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு ஈஸி மெத்தடில் தான் நான் வந்து டீச் பண்ண போகிறேன். இப்போ தான் பிகினர், நீங்கள் இனிமேல் தான் வந்துட்டு சின்ன கிளாத்து கூட தைச்சி பார்த்ததில்ல, ஆனால் எனக்கு ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் வரும், இப்போ நீங்கள் சின்ன பெட் கிளாத் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றவங்களும் நான் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஃப்ரீ கோர்ஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலுமே அதையுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா 1 by 1 வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இப்போது உங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன்னா கிளாஸ் 2 வந்துட்டு அதுக்கு மறுநாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு ஒரு கிளாஸஸ் வரும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் கேட்குறதுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குமே நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு. இது தொடர்ந்து கிளாஸ் 2 அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.